விஜய் பரப்புரைக்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தாவேக தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க வேண்டும் என்று காவல்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விஜயின் பிரச்சாரத்திற்கு பாரபட்சமின்றி அனுமதி வழங்க உத்தரவிடக் கோரி தாவேகவினர் தாக்கல் செய்த மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சதீஷ்குமார் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது. அப்போது தாவேக தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகளையும் மற்ற கட்சிகள் மீது விதிக்கப்படாத நிபந்தனைகளையும் தாவேகவுக்கு விதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினார். இதனையடுத்து திருச்சியில் விஜய் பரப்புரை மேற்கொண்ட போது தாவேக தொண்டர்களின் செயல்பாடுகளை புகைப்படங்களாக காவல்துறை தாக்கல் செய்தது. இதனை பார்வையிட்ட நீதிபதி பரப்புரை கூட்டங்களுக்கு கர்ப்பிணிகள், மாற்றுத்திறனாளிகள் உள்ளிட்டோர் வரவேண்டாம் என கோரிக்கையை முன்வைத்து மற்றவர்களுக்கு தாவேகவினர் முன்மாதிரியாக திகழலாமே என்று கேள்வி எழுப்பினார். மேலும் தலைவராக இருக்கும் விஜய்தான் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்றும் நீதிபதி தெரிவித்தார். அதனுடன் சேதப்படுத்தப்பட்ட பொது சொத்துக்களுக்கான இழப்பீடு வசூலிக்கப்பட்டதா என்று கேள்வி எழுப்பிய நீதிபதி இழப்பீடு வழங்கப்படாவிட்டால் இந்த விவகாரத்தில் நீதிமன்றம் தலையிட நேரிடும் என்றும் எச்சரிக்கை விடுத்தார். தொண்டர்கள் உயரமான இடங்களில் ஏறி நிற்பதால் ஏதாவது அசம்பாவிதம் நிகழ்ந்தால் யார் பொறுப்பேற்பது என்றும் இதனை ஒழுங்குபடுத்த வேண்டாமா என்றும் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதனைத் தொடர்ந்து அனைத்து கட்சிகளுக்கும் பொருந்தும் வகையில் விதிமுறைகளை வகுக்க காவல்துறைக்கு நீதிபதி உத்தரவிட்டார். அதில் பொது சொத்துக்கள் சேதமடைந்தால் அதற்கான இழப்பீட்டை வசூலிக்கும் விதமாக டெபாசிட் தொகையை பெறும் நடைமுறையை ஏற்படுத்தலாம் என்றும் குறிப்பிட்டார். கர்நாடகாவில் காங்கிரஸ் வென்ற தொகுதிகளை குறிவைத்து வாக்காளர்கள் நீக்கம் செய்யப்பட்டதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி டெல்லியில் இருந்து கொண்டே தமிழ்நாட்டில் உள்ள வாக்காளர்களுக்கு தெரியாமல் அவர்களின் பெயர்களையும் நீக்க முடியும் என்று குறிப்பிட்டுள்ளார். It was done targeting Congress voters. That these deletions were specifically targeting booths where the Congress party was winning. வாக்கு திருட்டு புகார் குறித்து புதிய ஆதாரங்களுடன் டெல்லியில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கடந்த 2023 சட்டப்பேரவைத் தேர்தலில் கர்நாடகாவின் ஆலன் தொகுதியில் மட்டும் 6018 வாக்குகள் நீக்கம் செய்யப்பட்டதாக குறிப்பிட்டார். கடந்த 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் காங்கிரஸ் வலுவாக இருந்த அந்த தொகுதியை குறிவைத்து இந்த வாக்குகள் திருடப்பட்டிருப்பதாக ராகுல் குற்றம் சாட்டினார். இது பணியாளர்கள் மட்டத்தில் நடந்த பிழை அல்ல என்று கூறிய ராகுல் காந்தி நவீன மென்பொருள் செயலிகள் மூலம் டெல்லியில் இருந்து கொண்டு கால் சென்டர்கள் இயங்குவதைப் போன்று இந்த மோசடியை அரங்கேற்றி இருப்பதாக சாடினார். Serial number 1, serial number 1, serial number 1, serial number 1. Serial number 1 means that this is the first person whose name, this is the first name in the booth. So a software is picking up the first name in the booth and using it to delete voters. So someone ran an automated program that ensured the first voter of the booth was the applicant. மேலும் வெளிமாநிலத்தவர்களின் செல்போன் எண்கள் மூலம் வாக்காளர்களுக்கே தெரியாமல் அவர்களின் பெயர்கள் நீக்கப்படுவதாகவும் அவர் கூறினார். ஒருவர் 12 நிமிடங்களில் 14 வாக்காளர்களின் பெயர்களை நீக்கியதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி இது அனைத்து மாநிலங்களிலும் நடைபெறும் என குறிப்பிட்டார். मोबाइल नंबर्स कर्नाटक के नहीं यूज हो रहे, मोबाइल नंबर्स दूसरी स्टेट्स के यूज हो रहे. इनफैक्ट कर्नाटक के नंबर थे ही नहीं उसमें. मतलब आप दिल्ली में बैठे डिलीट कर रहे हो, आपका नंबर तमिलनाडु का है. आप गुड़गांव में डिलीट कर रहे हो, आपका नंबर झारखंड का है. और जब हम चेक कर रहे हैं कि भैया आपका नंबर है, तो आपका नंबर है ही नहीं, किसी और का नंबर है. தொடர்ந்து பேசிய அவர் கோதாபாய் என்பவருக்கு தெரியாமலேயே அவரது பெயர் வாக்காளர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டதாக கூறினார். கோதாபாய் என்பவரும் வீடியோ மூலம் அது குறித்து விளக்கமளித்தார். நான் அர்ஜி ಹಾಕಿಲ್ಲ, ನನಗೆ ಅದಕ್ಕೆ ಸಂಬಂಧ ಇಲ್ಲ, ಅದು ಯಾರು ಹೊಟ್ಟಿ ಕಿಚ್ಚಿಗೆ ಯಾರು ಏನ ಹಾಕ್ಯಾರ ಅನ್ನೋದು ನನಗೆ ಗೊತ್ತಾಗಿಲ್ಲ. வாக்காளர்கள் நீக்கம் குறித்து 18 மாதங்களில் தேர்தல் ஆணையத்திற்கு 18 கடிதம் அனுப்பியும் ஒரு பதில் கூட வரவில்லை என ராகுல் காந்தி குற்றம் சாட்டினார். எந்த கணினியிலிருந்து வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் என்ற ஐபி முகவரியை ஏன் தேர்தல் ஆணையம் தர மறுக்கிறது என்றும் ராகுல் கேள்வி எழுப்பினார். வாக்கு திருட்டில் ஈடுபட்டவர்களை தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் பாதுகாப்பதாக குற்றம் சாட்டிய ராகுல் காந்தி வாக்காளர்கள் நீக்கம் தொடர்பாக தாங்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு 10 நாட்களுக்குள் கர்நாடக சிஐடியிடம் தேர்தல் ஆணையம் விவரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கெடு விதித்தார். வாக்காளர்களின் விவரங்கள் நீக்கப்பட்டதாக ராகுல் முன்வைத்த குற்றச்சாட்டு ஆதாரமற்றது என கூறிய தேர்தல் ஆணையம் தனிநபர்களால் ஆன்லைன் மூலம் வாக்காளர்களின் பெயரை நீக்க முடியாது என்று விளக்கம் அளித்துள்ளது. தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்தி தொகுப்புகளை பார்க்கலாம். ஹைதராபாத்தில் கொட்டித்தீர்த்த வரலாறு காணாத கனமழையால் காணும் இடமெல்லாம் வெள்ளக்காடாக காட்சியளிக்கிறது. செகந்திராபாத், பேகம்பேட், எல்பி நகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பெய்த மழையால் குடியிருப்புகள், வணிக வளாகங்கள் நீரில் மூழ்கின.
வெள்ளத்தில் சிக்கிய இளைஞர் உயிரிழந்த நிலையில் மீட்புப் பணிகளை தீவிரப்படுத்த அனைத்து துறைகளுக்கும் தெலங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி உத்தரவிட்டுள்ளார். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே ஓவெளியில் மக்களை அச்சுறுத்தி வரும் ராதாகிருஷ்ணன் என்ற யானையை பிடிக்கும் நடவடிக்கையை வனத்துறையினர் தீவிரப்படுத்தியுள்ளனர். கடந்த 15ஆம் தேதி ராதாகிருஷ்ணன் யானையை பிடிக்க உத்தரவிட்டதைத் தொடர்ந்து முதுமலையிலிருந்து சீனிவாசன், பொம்மன், விஜய், வசீம் ஆகிய 4 கும்கி யானைகள் அழைத்து வரப்பட்டன. மேலும் வன கால்நடை மருத்துவர் உட்பட 80 பேர் கொண்ட குழுவினர் ராதாகிருஷ்ணன் யானையின் நடமாட்டத்தை 2 நாட்களாக கண்காணித்து வருகின்றனர். மயக்க ஊசி செலுத்தி யானையை பள்ளமான பகுதிக்கு விரட்டி பிடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சி அருகே பிளாஸ்டிக் கம்பெனியில் ஏற்பட்ட தீயை அணைக்க 5 மணி நேரத்திற்கும் மேலாக தீயணைப்பு படையினர் போராடினர். பூவன்குறிச்சியில் உள்ள விகேபுரத்தைச் சேர்ந்த சையத் அலி என்பவருக்கு சொந்தமான பிளாஸ்டிக் குடோனில் 10க்கும் மேற்பட்ட வடமாநில தொழிலாளர்கள் பணியாற்றி வருகின்றனர். இங்கு அதிகாலை நேரத்தில் திடீரென தீப்பிடித்து மளமளவென பரவியது. தகவல் அறிந்து 5 தீயணைப்பு நிலையங்களிலிருந்து வந்த வீரர்கள் தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமா, வேறு ஏதும் காரணம் உள்ளதா என்று காவல்துறையினர் விசாரிக்கின்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் சரக்கு வாகனங்கள் நேருக்கு நேர் மோதிய நிலையில் அதில் ஒரு வாகனம் சாலையோரம் நின்றிருந்த 3 கார்களின் மீது மோதிய சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. மதுரையிலிருந்து ராமநாதபுரம் நோக்கி சென்ற சரக்கு வாகனமும் எதிரே வந்த மற்றொரு சரக்கு வாகனமும் வேந்தோனி அருகே நேருக்கு நேர் மோதிக்கொண்டன. அதில் ஒரு சரக்கு வாகனம் மோதி சாலையோரம் நிறுத்தப்பட்டிருந்த 3 கார்கள் சேதமடைந்தன. மேலும் சரக்கு வாகனங்களின் ஓட்டுநர்கள் 2 லேசான காயமடைந்தனர். திருப்பூர் மாநகராட்சி குப்பைகளை முதலிப்பாளையம் பாறைக்குழியில் கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் 2வது நாளாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாறைக்குழியில் குப்பைகளை கொட்ட எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபடும் முதலிப்பாளையம் மக்கள் மற்றும் விவசாயிகளை புதன்கிழமையன்று அதிகாரிகள் பேச்சுவார்த்தைக்கு அழைத்தனர். 40க்கும் மேற்பட்டோர் ஆட்சியர் அலுவலகத்தில் திரண்ட நிலையில் அவர்கள் கைது செய்யப்பட்டு மண்டபத்தில் அடைக்கப்பட்டனர். அவர்களை விடுவிக்க கோரி மண்டபத்தின் வெளியே மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த போராட்டம் 2வது நாளாக நீடித்தது. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் நேரடி கொள்முதல் நிலையத்திற்கு கொண்டுவரும் நெல்மணிகளை உடனடியாக கொள்முதல் செய்ய வலியுறுத்தி போராட்டம் நடைபெற்றது. தமிழ்நாடு விவசாய சங்கத்தின் சார்பில் கொள்முதல் நிலைய துணை மேலாளர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற போராட்டத்தில் விவசாயிகள் நெல்லுக்கு தகுந்த பாதுகாப்பு அளித்திட வேண்டும், மழை மற்றும் இயற்கை சீற்றங்களில் இருந்து காக்க தார்பாய் உள்ளிட்ட உபகரணங்களை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளும் முன்வைக்கப்பட்டன. அறுவடை அதிகம் நடைபெறும் பகுதிகளில் நடமாடும் கொள்முதல் நிலையம் திறக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப்பட்டது. தென்காசி மாவட்டம் சுரண்டையில் வசந்தன்கோ நிறுவனத்தின் 132வது கிளை திறக்கப்பட்டது. வசந்தன்கோ நிர்வாக பங்குதாரர் தமிழ்ச்செல்வி வசந்தகுமார் கிளையை திறந்து வைத்து விற்பனையை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி MP விஜய் வசந்த் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். திறப்பு விழா சலுகையாக 25,000 ரூபாய்க்கு மேல் பொருட்கள் வாங்கும் வாடிக்கையாளர்களுக்கு தங்க வழங்கப்பட்டது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் மருமகளின் காதை மாமியார் கடித்து குதறிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. வியனூர் பகுதியைச் சேர்ந்த பிரின்ஸ் என்பவரின் மனைவி மஞ்சுவுக்கும் அவரது மாமியார் அல்போன்சாவிற்கும் வரதட்சணை தொடர்பாக தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் தம்பதிக்குள் ஏற்பட்ட சண்டையின் போது மகனுக்கு ஆதரவாக இருந்த அல்போன்சா திடீரென மருமகள் மஞ்சுவின் காதை கடுமையாக கடித்துள்ளார். இதில் காயமடைந்தவர் ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். கணவர் வீட்டார் மீது அவர் அளித்த வரதட்சணை புகார் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.